ஆர்கே நகர் தொகுதியில் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜா தரும் கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியோடு முடிவடைந்தது. பிரச்சாரத்தில் இந்த தொகுதியில் ஏராளமான வெளியூரில் இருந்து வந்திருந்தவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டனர். அவர்கள் அனைவரும் தற்போது தொகுதியில் இருந்து வெளியேறி வருவதை நாம் தற்போது காண முடிகிறது. இந்நிலையில் காவல்துறையினருடைய அணிவகுப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. மொத்தமாக இந்த தொகுதியில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுடைய அந்த மெடுக்கான அணிவகுப்பை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த கொடி அணிவகுப்பில் மொத்தம் அதாவது ஊர்காவல் படையினர், அதே போல் எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழக காவல்துறை உள்ளிட்ட 1000 பேர் பங்கேற்று வருகின்றனர். இந்த அணிவகுப்பு என்பதன் நோக்கம் என்னவென்றால், இந்த தொகுதியில் இவ்வளவு பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்பதை மக்களுக்கு காட்டவே இதுபோன்ற அணிவகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியே இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் 3 பிரிவாக பிரிந்து, தொகுதியின் பல்வேறு பகுதியில் இருந்து 3 பிரிவாக பிரிந்து தற்போது காவல்துறையினர் இந்த அணிவகுப்பை நடத்தி வருகின்றனர். இதில் மொத்தம் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பங்கேற்று வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜனுடன் எஸ் ராஜா.